guys, நம்ம நேத்திக்கு ஒரு ஸ்ப்ரைஸ் அண்ட் பேபியோட வீடியோ போட்டிருப்போம். அது என்னைக்கு அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்ப்ரைஸ்னு வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? இதை நாங்கள் ஸ்கூலில் உட்காந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு டீப் கோடிங் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சது. ஸ்கூலுக்கெல்லாம் இந்த ஃப்ரெண்டு ஸ்ப்ரைஸை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் தெரியும். நிறைய பேர்படி நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் டைலாக் ஷூட் வீடியோ கொடுக்குறோம். நல்லா டேட்டு அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே இப்போ வந்தாச்சு. டெஸ்ட்லாம் சுட்டுடலாம். பேட்லேயே போட்டுடலாம் கைஸ். நான் சொல்ல தேவையில்லை, பேட்லேயே போட்டுடலாம். 3, 2, 1 டேட். என்ன மோடில் இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்போ வந்து ரைசன் ஸ்டாமினா மோடில் இருக்குது. ஓ, ஸ்டேடி மோட். ஓகே கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரைஸனை ஃபஸ்ட்டு பஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 3 பார்ட்டி வச்சிடலாம். இப்போ மொத்தத்தையும் கழட்டிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரைட்டில் வை. இப்போது வந்து ரைட்டில் வை. ரைட்டுக்கு மாற்றிக்கலாம் கைஸ். இது எந்த டைரெக்ஷனில் வேணால் பண்ணலாம். ஆனால் நான் ரைட்லேயே வச்சுக்கிறேன். லோ மோடில் இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்புறம் இதை திருப்பிக்கோங்க. அப்புறம் இதை வெளியே எடுத்துருங்க. உள்ளே நல்லா அமுத்தி பிடிச்சி வெளியே எடுத்துருங்க. இந்த கரெக்டாகவே உங்களுக்கு பண்ண முடியும். ஐயோ பாய். அப்புறம் டிஸ்கை போட்டு மாட்டுங்க கைஸ். நல்லா மாட்டியாச்சு. இப்போ ரைட்டில் இருக்கும்போது லெஃப்ட் லேயர் தான் வைக்கணும். அதோட லெஃப்டில் இருக்கும்போது ரைட் லேயர் வைக்கணும் கைஸ். எப்படி கைஸ் இது வைக்கவே முடியல? என்ன கைஸ் இது? அவ்வளோதான் கைஸ். இப்போது நம்ம ஃபீனிக்ஸ் மோடு வச்சாச்சு. இது நாங்களே ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மோடு தான். லெஃப்ட் சைடு டைரெக்ஷன் இல்லை, ரைட் சைடு டைரெக்ஷனில் லெஃப்ட் வச்சுருக்கோம். இப்போ தான் மாட்ட முடியும் கைஸ். வச்சா அப்போ தான் ஃபீனிக்ஸ் மோடு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம லான்ச்சருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மோடாக இருக்குது. பாருங்க கைஸ், ஃபீனிக்ஸ் விங்கி கைஸ். நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால தான் ஃபீனிக்ஸ் மோடுன்னு சொல்கிறோம். கல் வந்துருச்சு பாருங்க. அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அது லோ ஹை மோடு. அது நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார் அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. ட்ரா ஆயிடுச்சு கைஸ். சரி, நம்ம லோ ஹை மோடு இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார் எப்படின்னு போடுறோம். இப்படி பாட்டாக கழட்டி வச்சுக்கோங்க. இந்த டிஸ்க் வந்து ஐ மோடில் மாட்டுற மாதிரி ஐ மோடு மாற்றிட்டு மினி பிளே மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்ப்ரைஸன் வீலே இப்படி மாட்டிக்கோங்க கைஸ். லெஃப்ட் கீழ் பக்கம் பார்த்துருக்குற மாதிரி, மேல் பக்கம் ரைட்டு பார்த்துருக்கோங்க. இங்கே பாருங்க, இப்படி மாட்டிக்கோங்க. லோ மோடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஐ மோடு லோ ஹை மோட். அவ்வளோதான் பேட்டரி போட்டு பார்த்துக்கலாம். வித்தியாசமான ஒரு பேப்ளேட, இந்த மாதிரி பேப்ளேட வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் எந்த பேப் டியூபரும் பண்ண மாட்டேங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போ கேமராமேனு. ஃபீனிக்ஸ் அதோட ஆர்மர் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸ்ப்ரைஸும் தாங்க ஜெயிக்கும். கிரேட்டஸ்ட் ட்ரபிள் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இதே லெஃப்டில் ஒரே மாதிரி இருக்குது. கீழே 4 மோடு இருக்குது. இப்போ இதுக்கு 24 மோடு 36 மோடு பக்கம் இருக்குது கைஸ். இது நாங்களே ஒரு கண்டுபிடிச்சது. இன்னொரு மாதிரி இருக்குது கைஸ். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் ஆர்மர் தேவை. அதை எப்படி டிஸ்குக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இது போட்டலாம். குட்டி பேப்ளேடாக மாற்றி இதில் போட்டுடலாம். அப்புறம் டிரைவர் எடுத்து இங்கே மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஸ் கியர் மாதிரி ஒன்று ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஒரு பேரியர் மாதிரி இருக்கு கைஸ். என்னன்னு எனக்கே தெரியல, ஆனால் என்னமோ
போடு போடு போடு. கண்டினியூ வித்தியாசமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இது எதாச்சியானது எக்ஸ்பீரிமெண்ட். இப்படி ஒன்று நாங்கள் டிஸ்பிளே பண்ணல, லூஸ் மாதிரி வந்துச்சு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ இது கழட்டிக்கோங்க. நம்ம இது எடுத்து டிஸ்க் எடுத்து இது மாட்டிருங்க. அது ஆஸ் யூஷுவல் குட்டி பேப்ளேடு. இப்போ குட்டி பேரோட மாறிடுச்சு. அதனால பவர் அப்படியே தான் இருக்கும். வேணா பார்த்துக்கோங்க. 3, 2, 1 நெத்தி அடி. சவுண்டை பாருங்க guys, பயங்கரமா இருக்கு. பெஸ்ட் ஆகுமா? பஸ்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கைஸ். அவ்வளோ பஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு பேப்ளேடு இந்த பேப்ளேடு. கைஸ் நம்ம இன்னைக்கு ஃபீனிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். டிஸ்க் அதுக்கு நம்மளுக்கு தேவை. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாகவே அது இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபீனிக்ஸோட இது எடுத்து இப்படி வச்சிடலாம் கைஸ். தலைகீழ கவுத்தி இந்த பார்ட் இங்கே டிஸ்கில் இடிக்கிற மாதிரி இப்படி வச்சிடலாம் கைஸ். இதுக்கு இந்த டிஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இப்படி போட்டுருங்க. அப்புறம் டிரைவர் இங்கே இருக்குது, இது எடுத்துக்கணும். டிரைவர் எடுத்து இப்படி உள்ள வீசிச்சு இப்படி சுற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ரொமினன்ஸ் ஃபீனிக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பேபியோட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாருங்கள். 3, 2, 1 நெத்தி அடி. எவனே விடணுமே. ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை, இந்த ஸ்பைசனே விடுங்க. 3, 2, 1 ரெடி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைஸன் கொஞ்சம் முடி தலைமாடல. இன்னொரு லான்ச் விட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். 3, 2, 1 ரெடி. இதுலேயும் நம்ம ஃபீனிக்ஸ் நினச்சேன், ஆனால் சோக்குன்னு நினச்சேன். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோன்னா அவன் தான் கைஸ் வின்னு. ஏதோ பயந்துட்டார் நம்ம பிரதர், அதனால தான் மோடு மாத்துறார். அட்டாக் மோடு போட்டிருக்காரு கைஸ். நம்மளும் விகரஸாக அட்டாக் பண்ண போகிறோம். 3, 2, 1 ரெடி. ஓ சமாடி. Surprise is the winner. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறமா இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.